என்னைக்காவது உட்கார்ந்து யோசித்தீங்களா? எதனால அந்த பொருளாதார பிரச்சனை, எதனால இந்த கடன், எதனால அந்த வியாதி? நிறைய நேரத்தில் எல்லாரும் உட்காந்து எல்லாத்துக்குமே பேயவே பிளேம் பண்ணுறது பழகியாச்சு கிறிஸ்டியன்ஸு. எல்லாம் அந்த பிசாசு பண்ணுற வேலை, எல்லாம் அந்த பிசாசு பண்ணுற வேலை. பிசாசு சொல்லண்டே இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த புயலுக்கு நீ தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம், இந்த நஷ்டத்துக்கு நீ தான் காரணம். எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா ஏதோ காரணம் இல்லாமல் வராதுங்க. அதுக்காக ஒரு பிரச்சனை வந்தாவே நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. I'm not telling that. ஆனால் இங்கே இந்த புயல் வந்ததுக்கு காரணம் யோனா கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியில் இருந்தனால தான். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்போது சில சமயம் பிரச்சனைகள் வரும், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து எதிரான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியிலிருந்து எதிரான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளுது.